மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்துருக்கும் எல்லாருக்கும், பிரஸ், மீடியா, உங்க எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இல்லையா? what a beautiful moment. தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட டிராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிருக்கேன். I've learned so much from you, sir. Yeah, you should clap, please. ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்கா, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையில தான் இருக்கு. அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட்டு அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோவில் சட்ட இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ராஜா சாரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின், டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா, பிதா, குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே it is up to you how you do and stand, and it's all about hard work. You have to work very hard. You have to be very passionate about it. Nobody can do anything to anyone. யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப், நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. Life is not easy. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா அத கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினைச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. As newcomers, you enjoy each and every second you get to work in the cinema. You love it the most, and see how cinema gives you. Okay, love it the most, to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Tankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நானு. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு. And he's a wonderful person. என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்றது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு, மறுமலர்ச்சி, பாரதி படம் நான் பண்ணதே சார்னால தான்.
சார் சொன்னாரு கண்டிப்பா நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்த்க்கும் கேட்டுன்னு சொல்லு.